படம் நல்லா இருக்கு ப்ரோ. போய் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இதில் இருக்கு. பிடி சார்னு ஃபன் மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தில் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆதினோட கம்பேக், வார்ஷர் கம்பேக், மியூசிக்லேருந்து எல்லாத்துக்குமே கம்பேக் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா எல்லாருமே உள்ள இருக்க எல்லாருமே ஸ்டார் கேஸ்ட் தானே. பிரபு சார்லேருந்து தியாகராஜன் சார்லேருந்து இப்போ பாதி அண்ணா எல்லாருமே வந்து ஸ்டார் கேஸ்ட் தான். ஸோ இதில் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் குரூவாக இருக்குது. எல்லாரோட ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க. ஆமாக்கா, கண்டிப்பாக பிடி சார்னா இப்போ எல்லாருக்கும் கனெக்ட் இல்லை. நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூலில் ஒரு பிடி பீரியட் தாண்டி தான் நம்ம வந்தோம். நம்ம பிடி சார் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை. நமக்கு அது ஒரு பெரிய கனெக்ட். சயின்ஸ் சார், மேக்ஸ் சார்ன்றது நம்ம பிடி சார்னா நமக்கு எல்லாருக்கும் பிடி பீரியட்னாலே ஒரு ஜாலி இருக்காமல் அந்த ஜாலி கண்டிப்பாக படத்தில் இருக்கும். ஸோ ஜாலிக்கு ஈக்குவலான ஒரு சீரியஸான டாப்பிக்கும் படத்தில் போகும். கண்டிப்பாக போய் பாருங்க. 200% சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிஜிஎம்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்வல் பிளாக்னும் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வரும். அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ரேட்டிங் நான் 10க்கு 10 தான் கொடுப்பேன் எங்கள் படம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உங்கள் ரேட்டிங் கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. மெசேஜ் எதுனா, ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் வெளியே வராமல் இருக்கு ஒரு சில விஷயம்லாம். ஸோ அதை ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிற மேட்டரை வந்து அவர் இன்னும் நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு வெளியே. ஸோ இன்னும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இந்த ஜேர்னலில் போகுதுன்னா அடுத்தடுத்து ஸோ எல்லாம் வெளியே ஓப்பன் அப் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு என்ன பார்க்குறது. ஆமாம், ஆக்சுவலாக அது பிடி சார் தான். ஸோ அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் நல்லா இருக்கு. பக்கா ப்ரோ, எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா அது என்னதான் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ண கேரக்டரிஸ்டிக் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மியூசிக் சொல்ல வேணாம் ப்ரோ. பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பயங்கரம் செம்மையாக இருக்கு. படம் வீரன் பெருசா அந்த படம் இல்லை அது மாதிரி இருக்கா? இல்லை ப்ரோ, அடுத்தது எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, அது ஒரு வேற ஜேர்னல்லாம் இது ஒரு வேற ஜேர்னல். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரியலி சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் டார்கெட் ப்ரோ. அவங்க செம்மையாக பண்ணி அவங்களுக்காக தான். ஸோ ஃபீமேல் ஆடியன்ஸ்க்காக தான் மோஸ்ட் ஆகுது. ஸோ நல்லா இருக்கு. ரேட்டிங் எனக்கு 10க்கு சொல்கிறீங்களா? எனக்கு 9.5 9. ஓகே, படம் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் வந்து இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். உண்மையிலே எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படத்தில் வந்து ஒரு சமூக கருத்தை எடுத்து பேசியிருக்காங்க. அதுவுமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து எடுத்து படமாக எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு படம். புரியலங்க. ஆதினா வந்து சில இடத்துல வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து பழைய படத்தில் பார்த்த மாதிரி காமெடி வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து படம் வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆஃப் போனாலுமே செகண்ட் ஹாஃப் நல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பேஸில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போகுது படம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அனிகான ஒரு பொண்ணு நந்தினின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கிளைமேக்ஸ்லாம் நிறைய சீன் இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. படத்தை ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னா. படத்தில் மெசேஜ் நல்லா இருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்தர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதினாவும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் வந்து பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னே சொல்லணும். மியூசிக் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் பண்ணல. மியூசிக் சீனுக்கும் மியூசிக்கும் ரொம்பவே கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல படம் ரீரிலீஸ் படத்தில் இந்த படம் எப்படி ரீரிலீஸ்னா வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துருக்கிறதுனால இந்த டைம்ல எடுத்தா இந்த படம் வந்து நல்லா போகும். ரீரிலீஸ்ன்னும் போது கண்டிப்பா நல்லா இருக்காது இந்த படம். 6.5. படம் சூப்பராக இருக்கணும். வேற லெவல்னா ஹிப்ஹாப் தமிழோட கரியரில் மியூசியம் இருக்குக்கு அப்புறமே இந்த படம் வந்துடும். தேர்டு தான் நட்பே துணை. அந்த அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. படத்தோட மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் வேணுகோபாலன் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சோஷியல் மெசேஜை ஹிப்ஹாப் தமிழ சொல்றதுனால இது ஒரு பயங்கர சென்சேஷனலா யூத் மத்தியில் போய் சேரும். அதான் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஹராஸ்மெண்ட் பண்ணுறதை வந்துட்டு எவ்வளோ தைரியமாக சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹிப்ஹாப் தமிழோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு வேற லெவல். அவரோட 25வது படம் மியூசிக் கேரியரில். ஸோ அதில் இந்த படம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழோட 25th மியூசிக்கல் மூவி அப்படிங்கிறனால ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக்கு. நிச்சயமாக அவரோட கம்பேக் தான். அரண்மனை 4லயே பயங்கரமான கம்பேக். இப்போ பிடி சார்ல ஆக்டரா பயங்கரமான கம்பேக்.
ஓகே பிடி வாத்தியாரா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஆமா. போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மியூசியம் இருக்கு, நட்பே துணி ரேஞ்சில் வந்துட்டு ஃபுல் ஃபன்னா ஜாலியா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நவுத்தி கொண்டு போயிட்டு எண்ட்ல வந்துட்டு பயங்கரமான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் போர்ஷன் வந்துட்டு பிளாஸ்ட் வேற மாதிரி இருந்தது. அதுல ஒரு ட்ராக் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தியேட்டர்ல அதை வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. யாரோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு? அதாவது பயங்கரமான கேஸ்ட் அண்ட் கிரூ இந்த படத்துல நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணிருக்காங்க. பிரபு, பாக்யராஜ் சார் எல்லாருமே இருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் அவரோட ஆக்டிங்கை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒன் மேன் ஷோவா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்களுடைய வேலையை ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. பிரசாந்த் அவரோட அப்பா நடிச்சிருக்காங்க. பிரசாந்தோடைய கம்பேக்கை விட அவங்க அப்பா பயங்கரமா கம்பேக் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட வில்லனிசம்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? கண்டிப்பா 4க்கு மேல 5க்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ட்ரையான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் கண்டிப்பா பயங்கரமா ஹிட் அடிக்கும்.